Hello students, today we are going to learn about new topic, that is torque and angular momentum. Torque and angular momentum. Okay. In this class we are discussing only torque. Okay. Here we can see that what is mean by torque, then definition, as well as magnitude of torque or expression of torque. That only today we are discussing. Okay, children. So listen and watch carefully. Let's start our class. Children, first we can see that what is mean by torque. What is mean by torque? Okay. We know that what is force. ஸோ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நவ் வி ஆர் கம்பேரிங். இப்போ இந்த டார்க்கை நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன சார் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது? இன் டிரான்ஸ்லேஷன் மோஷன் வி ஆர் அப்ளைங் எனி ஆப்ஜெக்ட். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? இட்ஸ் ஏ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. ஒரு ஆப்ஜெக்டோடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அப்போ கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்? இட் வில் பி மூவ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ இது நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். சேம் கான்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் சர்க்குலர் மோஷன். ஸோ இதில் சொல்லும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தட்ஸ் கால் டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன் லீனியர் மோஷன் ஒரு நெட் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும். இது ஃபோர்ஸ். அட் த சேம் டைம் இதே நெட் ஃபோர்ஸை ஒரு ரொட்டேஷன் பாடி, ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்கக்கூடிய ஒரு பாடியில் கொடுத்தீங்கன்னா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லணும்னா டார்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சில்ட்ரன், ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இதை தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் யூ சி, when a net force act on a body, it produce linear motion. Okay, when a net force acts on a body, it produce linear motion in the direction of applied force. எந்த டைரெக்ஷனில் இருக்குங்க? எந்த டைரெக்ஷன் நம்ம அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைரெக்ஷனில் ஆப்ஜெக்டுடைய மூவிங் இருக்கும். அட் த சேம் டைம் இஃப் எ பாடி இஸ் ஃபிக்ஸ்டு டு எ பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்கிறோம்? ஒரு ஆப்ஜெக்டை இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு வச்சுங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும்? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் என்ன பண்ணுறேன்? அதே நெட் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும் அப்படின்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், இஃப் த பாடி இஸ் ஃபிக்ஸ்டு டு எ பாயிண்ட் ஆர் அன் ஆக்சிஸ், ஒரு ஆக்சிஸில் இருக்கும் பொழுது சச் எ ஃபோர்ஸ் ரொட்டேட் த பாடி depending on the point of application of the force on the body. Okay, so simple. ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு பிளேஸில் இருக்கும் பொழுது நம்ம கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். எதை கொடுத்தா சார்? ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது. அட் த சேம் டைம் அதே ஃபோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் கொடுக்கும் பொழுது அந்த ஃபோர்ஸோட வேலை என்ன செய்யும்? ரொட்டேட் பண்ணும். ஓகே, அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். திஸ் எபிலிட்டி ஆஃப் த ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் த ரொட்டேஷனல் மோஷன். திஸ் எபிலிட்டி ஆஃப் த ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, the ability of force to produce a rotational motion in a body, it's called torque. Okay, it's called torque. ஒரு ஃபோர்ஸு ரொட்டேஷனல் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லணும்னா தட்ஸ் கால் டார்க். அதர் நேம் ஆஃப் டார்க் இஸ் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, தட்ஸ் கால் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். See some example in day-to-day life. In our day-to-day life, some example will be given. The opening and closing a door, about the hinge and the turning of a nut using rings. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும், நம்ம அந்த கீல்ஸை பிடிச்சி நம்ம ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும், அப்புறம் ரிஞ்சில் நம்ம நட்டை டேர்ன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் டார்க் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேசஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டார்க் அப்படின்னு கேட்டால் இதை சொல்லலாம். அப்போ வாட் இஸ் டார்க்?
the ability of the force to produce the rotational motion in a body. Okay, the ability of the force to produce rotational motion in a body is called torque. What is the condition here? The object will be or the body is fixed to a point or an axis. ஓகே, இட்ஸ் எ கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸை கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஹியர் த ரொட்டேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த நெக்ஸ்ட் பாருங்கள். The extent of the rotation depends on the magnitude of the force. The rotation is depends on the magnitude of force and its direction and the distance between the fixed point and the point of application. ஓகே, ஸோ உங்கள் ரொட்டேஷனுங்கிறது ரெண்டு டேம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எது ரெண்டு சார்? ஒன்று ஃபோர்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். And another one is the direction. எதோட direction சார்? Direction and distance between the fixed and the point of application. Fixed and the point of application. Okay, when a torque produce rotational motion in a body, its angular momentum changes with respect to time. Okay, ஸோ அப்போ ஒரு டார்க்னால இங்கே ரொட்டேஷன் மோஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம், அந்த பாடியுடைய ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். எதை பொறுத்து சார்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் வாட் இஸ் டார்க். ஸோ வாட் இஸ் டார்க்? இட்ஸ் நத்திங் பட் த எபிலிட்டி ஆஃப் த ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் த ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, அண்டு the rotation depends on the எது டிபெண்ட் பண்ணிருங்க? the magnitude of the force, its direction and the distance between the fixed point and the point of application. ஓகே, ஸோ இப்போ இந்த ரொட்டேஷனல் மோஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது? எந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டுடைய ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஓகே, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். the angular momentum changes with respect to time. டைமை பொறுத்து angular momentum change ஆகும். Okay, that's all. Next, see the definition of torque. Next one, definition of torque. It is a 2-mark question. Okay children, it's a 2-mark question. See the definition of torque. Torque is defined as the moment of the external force, external applied force. Okay, torque is defined as the moment of the external applied force about a point or axis of rotation. Okay, so என்ன சொல்றோம் நம்ம? It's defined as the moment of applied external force, external applied force. எங்க கொடுக்குறோம் சார்? about a point or axis of rotation. Okay, this is the expression for torque. This is the expression for torque. This is a tau. Okay children, this is a tau, that is r cross f. What is r? It's a position vector or distance, position vector of the point. இந்த பாயிண்ட்டில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பொசிஷன் தான் ஆர் வெக்டார். ஓகே, வாட் இஸ் எஃப் வெக்டார்? திஸ் இஸ் அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். So just you cross these two terms, product these two terms, we get torque. Okay, how to denote the torque? That is tau. Tau denoted the torque. Okay, here see there where r vector is the position vector of the point. R vector is the position vector of the point, where the force F vector acting on the body. Force F vector is acting on the body. Okay, just torque on a rigid body. See the diagram. This diagram is torque on a rigid body. This is one of the rigid body. Okay, so this is the, we take the position of the point. Here we are giving the applied force. So இந்த force நம்ம கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்க ஆரம்பிச்சிடும்? that rigid body will be rotating about in own axis. Okay, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஸ் இருக்குன்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து என்ன ஆரம்பிக்கும்? ரொட்டேஷனல் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதான் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த பொசிஷன் வெக்டார்
அந்த பொசிஷன் வெக்டாரில் எது ஆக்ட் ஆகுதுங்க, F வெக்டார் கொடுக்குறோம். F வெக்டார் வாட் இஸ் தட், தட் இஸ் அப்ளைட் ஃபோர்ஸ். the angle between r cross F, that is theta. ஓகே, அதுதான் இங்கே நெக்ஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. Here the product of r vector and F vector, it's called vector product. Okay, you know two kind of product in vectors. One is a scalar product or dot product. Another one is vector product or cross product. Okay children, here we are using vector product or cross product. Okay, we know that the resultant of two vectors in vector product, the vector product of two vectors results in another vector that is perpendicular to both vectors. Okay, ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர் கிராஸ் எஃப் வெக்டாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும், அதுவும் வெக்டாராக தான் இருக்கும். அந்த வெக்டாருடைய டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கும். எதுக்கு சார், இந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, அதான் இங்கே சொல்லுவாங்க பாருங்க, the vector product of two vectors result in another vector that is perpendicular to the both vectors. Okay, ஸோ இது நம்ம 2.5.2 டாபிக் லெசன் 2ல் கைனமேட்டிக்ஸில் பாருங்கள் தெரியும். ஹென்ஸ் டார்க் ஆல்சோ இஸ் a vector quantity. Okay, so what is the magnitude of torque? This is the vector form, torque உடைய vector form. Just we converted into magnitude, that is tau is equal to rf sin theta. Okay, cross product நம்ம கொடுத்தாவே sin theta ஃபாலோ பண்ணும். இதே இது டாட் ப்ராடக்டாக இருந்து இங்கே காஸ் தீட்டா வரும். ஓகே சில்ட்ரன், ஸோ இது என்ன சொல்கிறோம் நம்ம, திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டார்க். டார்க் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் ஆர்எஃப் சைன் தீட்டா, ஆர்எஃப் சைன் தீட்டா. ஓகே, திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டார்க். திஸ் இஸ் வெக்டார் ஃபார்ம். ஓகே, see that the direction of torque already I told perpendicular to the two quantity. One is r. What is r vector? It's a position vector. எதுடைய பொசிஷன் சார், எந்த பாயிண்டில் நீ ஃபோர்ஸை கொடுக்குறியோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பொசிஷன் வெக்டாராக எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆருங்கிறது இந்த ரிஜிட் பாடியுடைய பொசிஷன் வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம், அதில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, கொடுத்தோடனே என்ன நடக்கும், இங்கே ரொட்டேஷன் மோஷன் இருக்கும். ஓகே சில்ட்ரன், தட் இஸ் ஆர். What is F vector? It's a external force. What is the unit of torque? That is Newton meter. Newton is the force, unit of force, and the meter is the unit of position vector. Not position vector is nothing but distance. Position vectorங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், nothing but distance தான் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ டார்க்கை பாருங்கள், எதில் எழுதுகிறாங்க, வெக்டர் நோட்டேஷன்லேயே எழுதினாலுமே ஒரு என் கேப்பை உள்ளே கொண்டு வராங்க. ஓகே, ஆர்எஃப் சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டார், வி கெட் வெக்டார். ஓகே சில்ட்ரன், ஸோ யூ நோ த டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் வெக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் கேப் அப்படின்னா இட்ஸ் த வெக்டார், இட்ஸ் டிவைடட் பை ஓன் மேக்னிடியூட். ஓகே, ஸோ இப்போ மேக்னிடியூடையும் யூனிட் வெக்டாரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வெக்டார் கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இப்போ இது டார்க்னு எடுத்துக்கிறோம்னா டார்க்குடைய மேக்னிடியூட், யூனிட் வெக்டார் இஸ் என் கேப். ஓகே, யூனிட் வெக்டார் இஸ் ஏ என் கேப். அந்த யூனிட் வெக்டார் எந்த டைரெக்ஷனில் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கோட டைரெக்ஷன்லேயே இருக்குது. ஓகே, ஹியர் வாட் இஸ் தீட்டா? தீட்டா இட்ஸ் கால் angle between the position vector and F vector. See the diagram. Okay, position vectorக்கும் F vectorக்கும் between இருக்கக்கூடிய angle தான் theta. Okay children, sometimes the torque also called in pseudo force, pseudo vector. Torque sometimes called pseudo vectors. Okay, okay children, that's all. This is the definition of torque, and we can discuss expression of torque. What is the expression? What is the magnitude of torque? Okay, next we can see the direction of torque. ஏற்கனவே நம்ம சொன்னோம் எந்த டைரக்ஷனில் டார்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெக்டார் ஒன்று ஆர் அண்ட் எஃப்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். தட் ஆர் அண்ட் எஃப் அதோட ப்ராடக்ட் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ரிசல்டன் வெக்டார் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இங்கே டார்க்காக எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஆர் வெக்டாரையும் எஃப் வெக்டாருடைய பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் எது இருக்குங்க, டார்க் இருக்கும்.
ஸோ இந்த டார்க்குடைய டைரெக்ஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு ரூல் ஒன்று யூஸ் பண்ணுறோம். யூ ஆர் யூஸிங் ஒன் ரூல் தட் கால் ரைட் ஹேண்ட் ரூல். The direction of torque is found using right hand rule. Okay, what is that rule? அந்த ரூல் என்ன அப்படிங்கிறது நம்ம பாருங்க. This rule says that its fingers of right hand are kept along the position of vector with palm facing the direction of the force, and when the fingers are curled in the thumbs point the direction of torque. இந்த டயக்ராம் நம்பர் 5.5ல கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டார்க்கு சொல்லக்கூடிய ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் ஃபிங்கர்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்டுடைய ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறோம் ஆர் கெப்ட் அலாங் த பொசிஷன் வெக்டார். ஓகே, பொசிஷன் வெக்டாராக நம்ம இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ இது எது சொல்லுதுங்க, இந்த போர்ஷன் சொல்கிறது என்ன, பொசிஷன் வெக்டார் சொல்லுது. வெக்டார் வித் பாம் ஃபேஸிங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். எது சார், this one direction of force, the palm facing the direction of force, and when the fingers curled, the fingers is curled, the thumb points the torque. இந்த இப்போ தம்ப் தான் எதை சொல்லுதுங்க, டார்க் உடைய டைரக்ஷன் சொல்லுது. ஸோ இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் டார்க் இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே எதை வச்சு சொல்கிறோம் சார், ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகே, maybe it's asked in 2 mark question, children. Okay, that write the rule for right hand rule may be asked in 2 mark question. Okay, simple. ஸோ ரைட் ஹேண்டை நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த தம்ப் எதை சொல்லுது அப்படின்னா ஃபோர்ஸ் டைரெக்ஷன் ஆஃப் டார்க்கை சொல்லுது தம்ப்பு. ஓகே, இந்த கர்லில் எதை சொல்லுதுங்க, கர்ல் ஃபேஸ் டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகே, தம்ப் வந்து எது சொல்லுது, டைரெக்ஷன் ஆஃப் டார்க்கு சொல்லுது. ஓகே, இட்ஸ் a 1 mark question also. Okay children, the direction of the torque helps to find the types of rotation. என்ன டைப் ஆஃப் ரொட்டேஷனில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டார்க்கோட டைரெக்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, காஸ்ட் பை த டார்க். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த டைரெக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் அவுட் ஆஃப் த பேப்பர், டைரெக்ஷன் ஆஃப் டார்க் எப்படி இருக்குங்க, அவுட் ஆஃப் த பேப்பராக இருக்கும் பொழுது the rotation produced by the torque is anti-clockwise. Rotation is produced by anti-clockwise direction. On the other hand, if the direction of torque into the paper, the rotation is clockwise. அது ரெண்டு டயக்ராமில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். அப்போ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் பேஜ், இந்த பேப்பர் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பேஜ். ஓகே, திஸ் இஸ் பொசிஷன் வெக்டார். நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுக்குறேன். அப்போ திஸ் இஸ் தீட்டா. தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஆர் கிராஸ் எஃப், ஆருக்கு எஃப் கிடையாது இருக்கக்கூடிய ஆங்கிள். அப்போ டார்க்கோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும், இட்ஸ் எ பெர்பெண்டிகுலர். ஓகே, அப்போ பெர்பெண்டிகுலரில் இருக்குது பாருங்கள், இந்த டயக்ராமில் இருக்கும் பாருங்கள். இப்போ தம்பு சொல்கிறதா என்ன டைரெக்ஷனு, டைரெக்ஷன் ஆஃப் டார்க்கு சொல்லுது. ஓகே, இந்த கர்ல் ஃபிங்கர்ஸ் எல்லாமே பாருங்கள். அப்போ இந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்குது, அவுட் ஆஃப் த பேப்பர். டார்க்கோட டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் த பேப்பர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்வேர்டில் இருந்தால் அது என்ன இருக்கும், கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் இருக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டயக்ராமில் காட்டுறாங்க. ஓகே, இது அவுட் ஆஃப் த பேப்பர், இது இன்வேர்டில் இருக்கும். ஓகே, ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனுங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு டைரெக்ஷன் ஆஃப் டார்க் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே சில்ட்ரன், in many cases the direction and the magnitude of the torque are found separately. ரெண்டு தனித்தனியாக தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபார் டைரெக்ஷன் we are using vector rule or right hand rule. டைரெக்ஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா வெக்டர் ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னிடியூடுக்கு ஸ்கேலார் ஃபார்மை யூஸ் பண்ணிக்குவோம். திஸ் இஸ் கால்டு ஸ்கேலார் ஃபார்ம். ஓகே, டைரெக்ஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு வெக்டர் ரூலை யூஸ் பண்ணலாம் அல்லது ரைட் ஹேண்ட் ரூல். மேக்னிடியூட்னா ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் எழுதுனா போதும். ஓகே, the expression for the magnitude of torque can be written in two different ways associating with sin theta either with r or f in the following manner. So we know that this is the magnitude of torque. இது ரெண்டு வேல நம்ம எழுத முடியும். written in two different ways. Okay, written in
two different ways. Just see that is tau is equal to RF sin theta. RF sin theta, that is force is perpendicular. RF sin theta. Listen here, RF sin theta. That means here it tells about the force is perpendicular to these remaining two terms. At the same time, R sin theta into F. That means R, what is R? It's a position vector. Position vector is perpendicular. Okay. Here F sin theta is the component of force perpendicular to R. And R sin theta is the component of R perpendicular to F. ஸோ அது ரெண்டே இங்கே காட்டியிருப்பாங்க பாருங்கள். டூ கேசஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். First case, what is that? Tau is equal to R F sin theta. F sin theta means it's a perpendicular component of force. Okay, just see. Here, this is the force. We are applying F, the angle between R and F, that is theta. That force நான் என்ன செய்கிறேன், ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறேன். ஒன்று this one and another one is this one. F sin theta and F cos theta. Okay, so இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். F sin theta is the perpendicular component of force. Okay, next பாருங்க, இந்த R sin theta. அடுத்து என்னது, same R vector into F. அப்போ இதுதான் theta, Rக்கு Fக்கு இடையில் இருக்கக்கூடிய theta. இப்போ இந்த R எக்ஸாக்டாக எவ்வளோ ஆங்கிள் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். ஒன்று cos theta காம்பனண்ட், R cos theta and R sin theta. ஓகே, ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பொசிஷன் வெக்டாருடைய பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேஸில் நம்ம என்ன செய்யணும், டூ வேஸில் கால்குலேட் பண்ண முடியும். எதை சார், மேக்னிடியூட் ஆஃப் டார்க்கை ஃபைண்ட் பண்ணலாம். ஒன்று RF sin theta, that means force is perpendicular component of force எடுத்துக்கிறோம். Another one is R sin theta, that is the perpendicular component of position vector. Okay children, so this is two cases. Next one, the angle vary பண்ணுறோம் பாருங்க. Based on angle between theta, based on angle theta between R and F, torque has take different values. Okay, ஒரு மூணு வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒன்று பாருங்கள் 90 டிகிரி, next one 0 and another one is 180 degree. என்னென்ன டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம், 90 டிகிரி, 0 and 180 டிகிரி. ஓகே, எதில் சார், டார்க்குடைய மேக்னிடியூடில். டவு இஸ் ஈக்குவல் டு RF sin தீட்டாவில் தீட்டாவுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீப்ளேஸ் டு 90 டிகிரி we get maximum because sin 90 becomes 1. Okay, hence the experience ஆகக்கூடிய டார்க் becomes maximum RF அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு theta is 0 degree. Now substituting theta is 0 in this expression. Okay, what happen, we know the value of sin 0, that is 0. Okay, so in the term full of 0 ஆயிரும். Just you multiply this term, we get tau also 0. Okay, tau also 0. That means no torque experience the body. அந்த ஆப்ஜெக்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அது என்ன சார், தீட்டா இஸ் 0 டிகிரினா என்ன மீனிங் சார், தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஆங்கிள் பிட்வீன் that two quantity. ஒன் இஸ் பொசிஷன் வெக்டாருக்கும் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு இடையில் ஆங்கிள் கிடையாது. அப்படின்னு என்ன மீனிங்கு, ரெண்டுமே பேரலாக இருக்குது. இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி ரெண்டுமே பேரலல் கேஸாக இருக்குது. ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், இங்கே தீட்டா இஸ் 90 டிகிரி. ஜஸ்ட் சி, this is position vector, this is F vector. Just you take, this is 90 degree. Now both two quantities are parallel to each other. That is R and F, the angle between these two terms is 0. Automatically sin 0, 0. So there is no torque experienced the object. What is next one, theta is 180 degree. Theta is 180 degree, as well as sin 180 value becomes also 0. Okay, 180 means opposite to each other. Okay, அப்படி இருந்தாலும் பேரலாக இருக்குது, பட் இட்ஸ் ஏ ஆன்டி பேரலல். இது நம்ம என்ன சொல்லணும்னா ஆன்டி பேரலல்.
அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்பையும் டார்க் வந்து ஜீரோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் கேசஸ் வில் பி கொடுத்துருப்பாங்க. திருப்பி டார்க் ஜீரோ எப்போவா இருக்குன்னா, இப்போ ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தால், ஏன்னா ப்ராடக்ட் டைம் தான் ஆர் கிராஸ் எஃப்ங்கிறோம். அப்போ எஃப் ஜீரோவாக இருந்தாலும் டார்க் ஜீரோவாகும். அதே மாதிரி ஆர் ஜீரோவாக இருந்தாலும் டார்க் ஜீரோவாகும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The torque is 0 if the force act on the reference point, that is R vector is 0, automatically tau is 0. Position vector 0 இருந்தால் டார்க் 0 ஆகும். இந்த மாதிரி 4 கேசஸ் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஓகே children, that's all. So today's class gets over. In this class we are discussing what is torque. Okay, what is torque? The ability of if the ability of the force to produce rotational motion, it's called torque. Another name of torque is called moment of force. Okay children, how to represent the torque? That is tau. The symbol of torque is tau. Okay, how to define? Torque is defined as the moment of the external applied force about a point or axis of rotation. How to express the torque? That is torque expressed in form of vector notation, that is tau vector is equal to r cross f. That is the magnitude of torque, that is tau is equal to r of sin theta. Okay, this is the magnitude of torque. என்ன கைண்ட் ஆஃப் ப்ராடக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ வெக்டார் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்டில் இருக்குது. ஓகே சில்ட்ரன், அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் டார்க்கை 2 விதமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்தும் டார்க் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பொசிஷன் வெக்டாருடைய பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டை வச்சு சொல்ல முடியும். ஓகே, இது மேக்னிடியூட். டைரெக்ஷனை எதை வச்சு சொல்லணும் சார்? ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு சொல்லலாம். Okay, using right hand rule to find the direction of torque. Okay, இப்போ டைரெக்ஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது சார்? டைரெக்ஷன் ஆஃப் டார்க்குடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் த டைப் ஆஃப் ரொட்டேஷன். அந்த டார்க்னால் நடக்கக்கூடிய ரொட்டேஷன் என்ன டைப், கிளாக் வைஸ் ரொட்டேஷனா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனான்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தட்ஸ் ஆல். தீஸ் டாபிக்ஸ் ஒன்லி வி ஆர் டிஸ்கஸ்டு டுடே கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ். So learn thoroughly. Already we know that some deleted portion, இந்த டாபிக் முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா நமக்கு deleted portion. ஸோ அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த டாபிக் வந்துட்டோம். The topic is motion of center of mass. Topic number 5.1.6 is a deleted portion for this year's syllabus. Okay, so just you ignore this topic, students. Okay, that's all. Thank you.